Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So again we are back with Badulu sir's comedy scene reaction, and Yes. after a gap we are doing the movie scene reaction. So Yeah. again let's get ready for Badulu sir's comedy and Yeah. laugh with us, man. Yes, so this comedy scene is very it's looking very unique because it's have a skeleton. Okay. It's a Skeleton talking comedy. skeleton comedy you can say Yes. of Vadivellu sir. So let's get started. I think this is a pretty old movie but looking so good and promising. Okay, and Vadivellu sir's comedy are always great, fun to watch and whatnot. So let's get started. But first of all, if you're new to this channel, please guys do subscribe and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. What is this? Eating கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதே. இந்த Our வாசனையை daughter also வச்சுக்கிட்டு do this. இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டியதான். அப்படின்னு பார்த்து நீ உரியிற உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரியும் போல் இருக்கு. மெல்ல உரியா பாட்டி வெளியூரா? ஆமா. எங்க மாடு வாங்க வந்தீரா? இல்ல தச்சு வேலை. கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு? பிரமாதம். திருப்தி தானே? பரம திருப்தி. ஆமா, நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க செட்டியா பிடிங்க. எதுக்கு? கருவாட்டு குழம்பு வாடை என் வீட்ல இருந்து வருது. அத பிடிச்சுதானே சாப்பிட்டீரு? அதுக்கு தான் இந்த புள்ள எடு 10 ரூபாய். வாசனைக்கு காசா? யோ, என்னையா அது அநியாயமா இருக்கு? என்ன அநியாயமா இருக்கு? இப்ப தியேட்டருக்கு படம் பார்க்க போறீங்களா? அங்க கவர்ச்சி கண்ணியை நீயா கட்டி பிடிச்சு ஆடுற? இல்ல, கண்ணு பாக்குது, காது கேக்குது. காசு கொடுத்துறீல்ல? ஆமா. அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உறிஞ்சு. அதுக்கு தான் 10 ரூபாய் எடு. இந்த வேலை நம்ம கிட்ட வேண்டாம். முடியாது முடியாது பாய். முடியாது. அடிச்சனா மூஞ்சி முதுகு பக்கம் போயிடும். हमसे खाए कौन देगा? இந்த பிடி உருவேலையும் காணா. ஊர்ல அம்புட்ட வேலை திருந்திட்டாங்களா? அண்ணே வணக்கம். வாயா, நாம எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு 10 ரூபாய்க்கு பில் போடுங்க. 10 ரூபாய்க்கு பில்லா? எதுக்கியா? போடுங்க சொல்றேன். என்னடா இது? Everything will give பிடிங்க பணத்தை. ஆமா, என்ன அதெல்லாம் எதுக்கு இது? அண்ணே, நேத்து இந்த தெரு வழியா போகும்போது தெரியாம உங்க வீட்டு வாசப்படியா மிதிச்சிட்டேன். அதுக்கு கொடுத்துடணும்ல. இங்க வாடா. யோ, நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ. உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அண்ணே, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? முக்கியமான விஷயம். கெட்ட நாட்டம். நீங்க நான் வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான். என்னையா ஒண்ணுதானே நெத்திய கைய காட்டுற? அறிவில சொன்னனே. அது இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் டவுன்ல டாக்டருக்கு படிக்கிறான். சரி. அவன் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு எலும்பு கூடு வேணும். கிடைக்குமா? ஏயா, நான் என்ன வெட்டியான எலும்பு கூடு கொண்டாந்துறதுக்கு? அட, நீங்க ஒண்ணு சும்மா செய்ய வேணானே. 1000 ரூபாய் சம்பளமா தரேன். 1000 ரூபாயா? இந்தாங்க 500 ரூபாய் அட்வான்ஸ். என்னையா அது? 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் அட்வான்ஸா? கவலையப்படாதயா. உயிரோட இருக்கனையாவது அடிச்சு கொன்னு எலும்பு கூடு கொண்டாந்து தரேன். போதுமா? அதெல்லாம் வேண்டாம். எலும்பு கூடு இருக்கிற சமாதியை நான் காட்டுறேன். நோண்டி எடுத்து கொடுத்தா போதும். நோண்டி எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதானே? மாடியை டச் பண்ணிட்டான். இனிமே இவன் கதை கட்டல. நாம எஸ்கேப் ஆயிடுவோம். எலும்பு கூட தெரிஞ்சிருச்சு. 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஏய் வேலப்பா, நம்மள தோண்ட சொல்லிட்டு எங்க போனாவே? ஓஹோ, எலும்பு கூட பார்த்தா பயந்து ஓடி போயிட்டான் போல இருக்கு. எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துருவானா? அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. எப்படியோ நமக்கு ஒரு 500 ரூபாய் வருமானம் வந்துச்சு. இனிமேல் இந்த சனியம் பிடிச்ச இளம் நம்மளுக்கு இருக்கு. போய் தோ போ. நான் இறங்க மாட்டேன். என்ன எலும்பு கூட பேசுது? யார் நீங்க? நான் விடா கண்டேன். விடா கண்டனா? உன்னை காண்டாவையில செத்தவன்ல சொன்னானே. அவன் உன்னை ஏமாத்தி என்கிட்ட மாட்டி விட்டுட்டான். 300 வருஷமா நிம்மதியா சமாதியில தூங்கிட்டு இருந்த என்ன தேவையில்லாம நோண்டி எழுப்பி விட்டுட்ட. என்ன நோண்டவனா நான் நோண்டாம விட மாட்டேன். துட்டா நான் கொடா கண்டேன், எவனுக்கு தர மாட்டேன். நான் விடா கண்டேன், வாங்காம விட மாட்டேன். என்ன பண்ணுவ? உனக்கு முன்னாடி உன் வீட்டுல போய் உட்காந்துடுவேன். என்னது? வீட்டுக்கே வருவியா? ஆமா, வீட்டுக்கு போய் வெள்ளாவரியா பேசிக்கலாம். பயப்படாத. உன் கண்ணுக்கு தவிர வேற யாருக்கும் நான் தெரிய மாட்டேன். நான் பேசுறது கூட வேற யாருக்கும் கேட்காத. எல்லா இம்சையும் நானே அனுபவிக்கணுமா? இருக்காத. எங்க காண போயிடுச்சு? மூதேவி நம்மளுக்கு முன்னால வீட்டுக்கு போயிருச்சா? ஐயோ ஐயோ. சொல்லி அஸ்திரப்பா.
He's enjoying. It's so good, man. Ooh. Naughty ghost. தவிர வேற எந்த ஐட்டமும் கிடையாது. இது வீச்சாளனை பார்த்து சொல்லி விடுதியா? டேய் எலும்பு பயல. Yes, my child. Yes, my ஆமா. வந்ததுல இருந்து வீச்சாளனே பாத்துட்டு இருக்கியே. You like dance? எங்க பரம்பரையே டான்ஸ் பரம்பரை. ஜீன்ஸ் பட்ல ஆனது என்னோட பொல்லு பேரு. அப்ப விட்டாலாச்சாரியா படத்துல ஆனது உன் ஒல்லு பேர்னா? Yes. ஆமா, உனக்கு ஆட தெரியுமா? Why not? I'm a king of the டப்பாங்குத்து. டப்பாங்குத்து. டப்பாங்குத்த பத்தி யார்கிட்ட பேசுற? ஏங்கிட்டியா? நாங்க யாரு தெரியுமில்ல? டப்பாங்குத்து, டமரா குத்து, தகர குத்து, கும்மா குத்து, குங்கும் குத்து, குதிரை குத்து, சாவு குத்துல இருந்து எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கோம்டா. குத்த பத்தி ஏங்க பேசுற? போடா வெண்ண. போடா Man, this is ultimate. வித்தியாசம் கண்டே இதற்கு ஒரு வழியை. See different thing. சாகும்போது ஸ்டைலோட செத்து போறீங்க. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ऐसे करा है पूरा. செத்துமா Sorry, sorry. அப்படி என்னடா திங்கிங்க? நெஞ்சால வேதனையா இருக்குதுப்பா. எத? என் கனவுல ரம்பா, சிம்ரான், மந்த்ரா எல்லாரும் வராங்கப்பா. அட பாவி, அவன் இவங்க எல்லாம் கனவுல வர மாட்டாங்களான்னு நீ என்ன சோகமா சொல்ற? கண்ணா வயிற்றுல கல்பாதப்பா. 3 பேரும் புடவையில கட்டின்னு வராளுங்க. ஓஹோ, அந்த கவலை உனக்கு. விவரமான ஆள் தான்டா. சரி, செமிக்கலன்னு சொன்ன வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். முழுங்கிட்டு போய் மூக்கு. நக்கல உனக்கு என்ன? வாழைப்பழத்தை உச்சி வாயில வை. எது வாயில வைக்கவா? போடா எடுவட்ட வயல. என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விட கிடையாது தெரியுமா உனக்கு? பல்லாங்குழி மாதிரி ஒரு வாயை வச்சுட்டு உனக்கு இப்படி ஒரு ஆசையா? நீயும் வாயும். வாய பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. Once upon a time my boy also survived. அப்ப எங்க வாயெல்லாம் புதன் வியாழனா? போடா டுபுக்கு. சரி, சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ஊட்டி விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், சாப்பிட்டு முடிச்ச உடனே சமாதிக்கு போயிடணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். செய்வியா? பழத்தை கொடுக்குற சாக்குல அல்வா கொடுக்குறியா நீ? பண்ட வாங்காம போக மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. பிள்ளங்கமான விழாக்கன்றா இருக்கிய. மாமா ஐயோ ஐயையோ. விட்டாலே. வெள்ளையா வெள்ளையா, வேகமா இடத்த காலி பண்ணியா? டென்ஷன் ஆகாதே. அவ கண்ணுக்கெல்லாம் நான் தெரிய மாட்டேன். ஆமா, எங்க உன் பொண்டாட்டிய? அவளை வர பாக்கணுமா? இப்ப வருவா, முகத்தை மட்டும் பாரு. சரோஜா, வா 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 வா. என்னங்க பைய வச்சுட்டு தனியா நிக்கிறீங்க? உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நீ போய் குளிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடு. நான் அந்த எலும்பு அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். He didn't notice, என்னது I think. எலும்ப அனுப்புறீங்களா? இல்ல இல்ல, எலும்பு வாங்க ஆள் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல வந்தேன். உனக்கு சூப் வைக்க வேணா? குறும்பு. ஐயா, ஐயா. எப்பா வெள்ளையா, நீ செஞ்ச காரியத்திலே ஒரு நல்ல காரியம் எதுடான்னா இதாண்டா. என் பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியாம என்ன பத்தியா? சந்தோஷம். எப்பா, 1 மாதம் சென்று என் பொண்டாட்டி வந்திருக்காப்பா. 1 மாதம் சென்று வந்தா ஒரு மனுஷனுடைய ஃபீலிங் என்னன்னு உனக்கு தெரியும்ல. பணத்தை வேணாலும் வாங்கிப்பா, இடத்தை காலி பண்ற ராசா. You are too late. என்னால போக முடியாதே. ஏன்? இப்ப வந்தாலே உன் பொண்டாட்டி சரோஜா. ஆமா, அவத்தான் போன ஜென்மத்துல என் பொண்டாட்டி. உனக்கு பொண்டாட்டியா? ஆமா. Oh man. Ultimate. சோப்பு சேலை திங்குச்சான், மஞ்ச சேலை திங்குச்சான், It's வெள்ளம் lucky. திங்குச்சான். I think so. பையன் மாறாட்டாம்பா. Saroja. என்னங்க கொஞ்சம் இங்க வா. இத வரேன். சரோஜாக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். நம்மளே மாவாட்டி குத்தலாம். மாவாட்டி ரொம்ப நாள் ஆகுதுப்பா. Completed. Oh, she will definitely. She will die. Yeah, lost sense. At least. என்னடி என்னடி என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏமா? ஒரு தானா மாவட்டதுங்க. ஒரு தானா ஆட்டுதா? எங்க? இதோ அங்க. என்ன நல்ல மண்டையா? Good. சரோஜா, அங்க பாரு, நின்னு போச்சு. அங்க பாரு. ஆமாங்க, நீங்க வந்தவொடனே நின்னு போச்சு. அது வேற ஒண்ணு இல்லடி. நீ என்னோட வலுவான ஆளாச்சா? வேகமா சுத்திட்டு விட்டுட்டு போயிருப்ப. அது சொச்ச சுத்து சுத்தி நின்னு போச்சு. சரி, நீ போய் அடுப்புல வேலை பாரு, நான் ஆட்டுறேன்.
போடா தைரியமா இருமா போ. வெள்ள உன்னோட பெரிய தொண்டடா. பாப்பா மாதிரி தாக்க வச்சிட்டீங்கன்னா பாவி பயல. ஏன் பொண்டாட்டி நீ எப்பறம் மாவாட்டலாம்? அவ உனக்கு மட்டுமா பொண்டாட்டி? போன ஜென்மத்துல எனக்கும் அவ பொண்டாட்டி. 50-50 சார். ஏண்டா போண்டாவா டீயா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பொண்டாட்டிடா. நான் தெரியாம தான் கேக்குறேன். போன ஜென்மத்து கதையெல்லாம் சொல்றீல்ல, அத உண்மையிலே வச்சுக்குவோம். அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? சரோஜா உடம்புல 3 மச்சம் இருக்குது. It's voice. மச்சம் நம்பர் 1 கழுத்துக்கும் இடுப்புக்கும் நடுவுல மத்திய பிரதேசத்துல. ஆமா கரெக்ட். மச்சம் நம்பர் 2 இடுப்புக்கு மேல உத்தரப்பிரதேசத்துல. சண்டாளா இதையும் கரெக்டா சொல்றியாப்பா? அப்புறம் என்ன சிரிப்பு சொல்லு. நம்பர் 3 இடுப்புக்கு கீழே. போதும்டா ஐயா, இவ்வளவு புள்ளி बस करो बस करो. எனக்கு தெரியும். அப்பா போன ஜென்மத்துல நீ அவளுக்கு புருஷனா இருந்தா நான் ஒத்துக்கிறப்பா. ஆனா இந்த ஜென்மத்துல நானும் அவளும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா? கை பண்ணி பெரிய அவன் காலத்தட்டு கும்பிடுறேன். போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? What? சரோஜா ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை? எனக்கு சமைச்சு போடணும். அத நான் சந்தோஷமா சாப்பிடணும். அப்பா என்னென்னமோ நினைச்சு நெஞ்செல்லாம் பதறி இருக்கா. சாப்பாடு தானே வர? ஆமா. போட சொல்றேன், சாப்பிட்ட உடனே ஓடி போயிடணும். போறேன் போறேன். சிரிக்காத, உடம்புக்கு சேராம இருக்கிறா. அதே திருப்பி சிரிக்கிறேடா. Okay, Oh gosh. It was hilarious. इसके बाद वाला सीन और hilarious है. We just stopped here because we have to maintain the timing. But what a comedy, man! I'm so happy that I have selected this one. Okay, I have selected. Great. Okay, I think people have requested or not. I'm not really sure. I'm sorry if you have already suggested and we have The not movie seen. name, it has not written. It's not in written that here, but clip, when I not saw, sure. I was wow. This is going to be so hilarious to Okay, see okay, because the this is the skeleton movie देख के name, I मुझे guess. लग रहा था What? कुमारा वादिवेल नटराजन. No, this is Vadivelu's name only. Vadivelu's name. The movie name, I think it's not written here. I think so. Maybe. Because it's not written here. Okay, No. but yes, definitely whatever we have seen, it's a it's a gem actually, because this kind of comedy, it's so ultimate. I know this is does not have any meaning, it cannot be happened, it's unreal. Really, I don't want to meet that kind of ghost ever. But if you Karki want kind to of ghost. if you want to laugh, if you want to make yourself light, if you want to stay away from all the hecticness you have come across for today, you can sit with us and Yes, laugh. enjoy, Okay, enjoy. enjoy. This kind of comedy is ultimate for that. Okay, that's what we always do in our channel, because all the comedy scenes maybe not real. Okay, they can't be real. Okay, ऐसा हो भी नहीं सकता, right? Film industry, it's not real. Cannot be real, right? It's called skeleton. बात कैसे कर सकते हैं? बात भी कर सकता है अगर वो भूत आया तो हो भी सकता है वो, because मैं मानती हूँ भूत. But yeah, this ghost is very funny and the way he talks, मतलब मुझे इतना हंसी आ रही थी. I cannot even, I was just recovered from the खांसी and all. I was like okay, मतलब आज मैं खुल के हंसी हूँ. I'm so happy कि मैं आज खुल के हंसी हूँ बहुत दिनों बाद, आप लोगों के दया से guys, आप लोगों के आशीर्वाद से. So yes, that is it for today's video. I really liked whatever we have seen. This is a 10 on 10 from our side. Yes, What's of say, course, Abhay? no doubt. Undoubtedly. So yeah, that is it for today's video. If you are new to this channel and if you love our reaction day, then please do subscribe and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.